என்னடா இது நம்ம பண்ணல திடீர்னு கோழி குஞ்சு ஒன்று தனியாக ஓடிட்டுருக்கு. ரீசெண்ட் டைமில் நம்ம ஹேச்சிங் கூட பண்ணலையே, என்னவா இருக்கும் அப்படின்னு போய் பார்த்தா மைனா குஞ்சு. இது எப்படி இங்கே வந்துச்சுன்னே தெரிலங்க. எதாச்சியாக கோழிங்க எல்லாமே சுற்றி வந்துட்டு இருந்துச்சுங்க. இதை அப்போ தான் என்னன்னு போய் பார்க்கலான்னு பார்த்தா இந்த மைனா குஞ்சு அப்படியே மேலே மைனா கத்துற சவுண்டு கேட்டுச்சு. என்னன்னு பார்த்தா அதோட அப்பா அம்மா ரெண்டுமே இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு இந்த குஞ்சை தேடி. இதோ இங்கே இருக்குது பாருங்கள், அதோட அப்பா அம்மா ரெண்டுமே இந்த மரத்தில் தான் உட்காந்துட்டு இருக்கு. இங்கே வருது பாருங்கள், இங்கே ஒரு மைனா இருக்குது, இந்த மரத்துலேயே ஒரு மைனா இருக்குது. சரி, அதோட அப்பா அம்மா இங்கே தானே சுற்றிக்கிட்டு இருக்குது, அதுக்கு தெரிகிற மாதிரி இந்த மாதிரி காலியான இடத்துல வச்சா எடுத்துகிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி இங்கே எடுத்துகிட்டு வந்து விட்டேன். ஆனால் இந்த குட்டி மைனா எங்கெல்லாம் மறைவான இடம் இருக்கோ அங்கெல்லாம் போய் ஒளிஞ்சிக்குது. அதோட அப்பா அம்மாவுக்கு வந்து இது கண்ணுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. சரி, அதுக்கப்புறம் மரத்தில் விட்டுறலாம். மரத்தில் இருந்து கத்துற சவுண்டு கேட்டால் அதோட அப்பா அம்மா வந்து கூட்டிகிட்டு போயிடும்னு சொல்லி மரத்தில் விட்டோம். அங்கேயும் வந்து அது நிற்கவே இல்லை, கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு அணில் குண்டில் வச்சு அதிலே உக்காந்துக்குன்னு சொல்லி மரத்தில் வச்சோம். அப்பயும் கீழே விழுந்துருச்சு. கோழிங்கெல்லாம் கொத்த வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மாடியில் எடுத்துகிட்டு போய் விட்டுட்டோம். ஸோ இங்கேருந்து சத்தம் போட்டுகிட்டே இருந்துச்சு. அதோட அப்பா அம்மா கூட்டிகிட்டு போயிடும்னு நினைக்கிறேன்.